الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கு அனைத்து புகழும். அந்த அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் இந்த உலக மக்கள் மீது, இந்த உலக மக்களுக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, உடைய வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும், இமாம்கள் மீதும், குறிப்பாக இந்த இஷாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு இந்த பள்ளியில் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். பெரியதற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நாடியதை படைக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த படைத்ததில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடியதை தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியம் பொருந்திய மலக்குமார்களை, வானவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து அவர்களை மிக நெருக்கமானவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அதாவது யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், என்னுடைய இறைவன் என்னுடைய இரட்சகர் அல்லாஹுதான் என்று நான் நம்புகிறேன் என்று யார் உறுதியான நம்பிக்கையை எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அடுத்ததாக மலக்குமார்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படுத்துவது. அப்படி ஒரு மனிதனுக்கு வானவருடைய விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டால் அவர்களின் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அளவுக்கு மலக்குமார்களுடைய ஈமானை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். மலக்குமார்களை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒளியின் மூலமாக மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அவருடைய படைப்புடைய நோக்கம் என்ன? மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக படைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்ததே என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த முதல் காரணம் அவர்களும் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும், அவனை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை படைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஒரு வானவர் வணக்க வழிபாடில் ஈடுபடாமல் இல்லை. அந்த அளவுக்கு மலக்குமார்கள்
அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் வழக்குகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார். தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 30வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். என்ன தெரியுமா? நான் இந்த பூமியில் ஒரு கலீஃபாவை, பிரதிநிதியை படைக்க போகிறேன். கலீஃபா என்பதற்கு பொருள் என்ன தெரியுமா? வாழையடி வாழையாக வரக்கூடியவர். மனிதனுடைய தோற்றம் அப்படித்தான். அவர்களுக்கு பின்னால் இன்னொரு சமுதாயம். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார் கலீஃபா என்று. பிரதிநிதியை நான் பூமியில் படைக்க போகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், காலு அத்தஜஅலு ஃபீஹா மா யுஃஸித ஃபீஹா வ யஃஸிபு ஃபிமா. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இந்த பூமியில் குழப்பம் செய்து ரத்தம் சிந்தி பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு படைப்பை நீ படைக்க போகிறாயா? இது எப்படி மாணவர்களுக்கு தெரியும்? அல்லாஹ் அறிவித்து கொடுக்காமல் அவனுக்கு தெரியாது. இதற்கு மார்க்கர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித படைப்பை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அனைத்து விதிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்ணயித்து விட்டார். மலக்குமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தவுடன் அவர்களுக்கான பணியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டார். அதன் மூலமாக அவர்களுக்கு தெரியும், இந்த பூமியில் இந்த மனிதர்கள் குழப்பம் செய்வார்கள், ரத்தம் சிந்துவார்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் பெரும்பான்மையான மக்கள் இருப்பார்கள் என்பதை வானவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள், ரத்தம் சிந்தி குழப்பம் செய்யக்கூடிய ஒரு படைப்பை நீ படைக்க போகிறாயா இறைவா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நகுலு, ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நுஸப்பிஹு பிஹம்தி வ நகத்திஸு லக, உன்னை துதித்துக் கொண்டும் உன்னை வணங்கிக் கொண்டுமே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்று அந்த வானவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என்றால் வானவருடைய முதல் படைப்புடைய நோக்கம் அவர்களும் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வானவர்களை படைத்திருக்கிறார். இரண்டாவது நோக்கம் என்ன தெரியுமா? சில பணிகளை வானவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். தெரியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எந்த பணியாட்களும் தேவையில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில பணிகளுக்கு காரண காரியத்தோடு மலக்குமார்களை படைத்து அவர்களுக்கு சில பணிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறானே தவிர இந்த பணிகள் எல்லாம் இந்த மலக்குமார்கள் இருந்தால்தான் நடக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைக்கவில்லை. காரணம், அவன் நாடியதை அவன் படைத்து முடிக்கக்கூடியவன். அவனுக்கு எந்த உதவியாளரும் தேவையில்லை. அவனுக்கு எந்த உதவியாளரும் தேவையில்லை. யாருடைய உதவியும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அவன் நாடியதை நடத்தி முடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த படைப்பை படைத்த நோக்கமாக அவர்களுக்கு சில பணிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறார். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்காக எதை நடத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையாக வகையாக எடுத்துச் சொல்லுவார். அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 4740வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வகையை கொண்டு பேசக்கூடிய நேரம், வானவரிடத்தில் மலக்குமாரிடத்தில் பேசக்கூடிய நேரத்தில் ஒரு சங்கலியை கொண்டு பாறையில் அடித்ததை போல ஒரு இரைச்சல் ஏற்படும். இந்த இரைச்சலை கேட்ட மலக்குமார்கள் அனைவரும் அந்த இடத்தில் மூர்ச்சியாகி கீழே விழுந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திற்கு வருவரை அவர்கள் மூர்ச்சையாகியே கிடப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், அவர்களுடைய இறக்கையை அடித்துக் கொண்டு சொல்வார்கள், அல்லாஹ் உண்மையை சொன்னான் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் நபியத்துக்குரியவர்களே, வானவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கட்டளை இடக்கூடிய நேரத்தில் அப்படியே அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட படைப்பாக வானவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார்.
அவர்களுக்கு சில ஆற்றலை கொடுத்திருக்கிறார். மனிதர்களை போல மலக்குமார்கள் கிடையாது. மனிதர்களை போன்ற படைப்பா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில தனித்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். அதை பற்றி சொல்வதாக இருந்தால் தஜ்ரி மஜ்ரத்தம், அவருடைய ஆற்றல் என்ன தெரியுமா? மனிதர்களுடைய இரத்த நாணங்களில் நுழையக்கூடிய ஆற்றல் வானவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவர்களால் முடியும். ஷைத்தானுக்கும் அந்த ஆற்றலை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அவர் மனிதனுடைய இரத்த நாணங்களில் செல்லக்கூடியவராக இருக்கிறார். அதாவது அந்த அளவுக்கு மனிதனை நெருங்கி ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதே போல மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரத்த நாணங்களில் ஊடுருவக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறார். அதே போல இலல் குலூப், மனிதனுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை போடக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. சில நேரத்தில் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வந்து குவியக்கூடிய நேரத்தில் ஒரு உபதேசமாக, நமக்கு நாமான ஒரு உபதேசமாக ஒரு சரியான விஷயம் நம்முடைய உள்ளத்தில் உதிக்கிறது என்றால் அந்த இடத்தில் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை நனவு நாடக்கூடிய ஒரு வானவர் உங்களுக்கு அருகாமையில் இருந்து உங்களுக்கான நல்ல எண்ணத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு கிராமன் காத்திபீன் எழுத்தாளர்களாக 2 வானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காலை ஃபஜ்ருடைய நேரத்தில் 2 வானவர்கள் வருவார்கள். அவர்கள் சென்றதற்கு பிறகு அசருடைய நேரத்திற்கு 2 வானவர்கள் வருவார்கள். இப்படி 6 வானவர்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக, அவருடைய உள்ளத்தில் நல்ல எண்ணத்தை போடக்கூடியவர்களாக ஒரு வானவர். இப்படி ஒரு மனிதனுக்கு 7 வானவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார் குறைந்தபட்சம். இந்த வானவர்கள் நமக்காக படைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு மனிதனுக்காகவும் படைக்கப்பட்ட 7 வானவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமனம் செய்திருக்கிறார். இந்த வானவர்கள் நம்மை ஒட்டியே இருப்பார்கள், நமக்காக மட்டுமே பணி செய்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட படைக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார். வத்தரா வலா துரா, அவர்கள் துல்லியமாக நம்மை பார்ப்பார்கள், நம்மை துல்லியமாக அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் நம்மால் அவர்களை பார்க்க முடியாது, மனித தோற்றத்தில் வந்தாலே தவிர. அது நமக்கு தெரியாது. ஆனால் மனித தோற்றத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இப்படிப்பட்ட படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை குறிப்பிட்ட ஒரே ஒரு பணிக்காக ஒரே ஒரு வானவர் படைக்கப்பட்டிருக்கிறார். ஒரே ஒரு வானவர், ஒரே ஒரு வேலைக்காக. அதே போல குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக ஒரே ஒரு பணிக்காக 70,000 வானவர்கள் படைக்கப்பட்டிருப்பார்கள். இவர்களுடைய பணி எதற்காக அல்லாஹ் படைக்கப்பட்டானோ அந்த பணியை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் செல்லக்கூடிய நேரத்தில் ஃபருஹிஹா இலல் பைத்துல் மஅமூர், பைத்துல் மஅமூர் என்ற பள்ளிவாசலுக்கு அருகாமையில் சொல்கிறார். இந்த பைத்துல் மஅமூரை நெருங்கியவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா பைத்துல் மஅமூர். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஜிப்ரீல் அவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் பைத்துல் மஅமூர் என்ற பள்ளிவாசல். யுஸல்லி ஃபீஹி குல்லு யௌமி 70,000 மலக்கின் இதா ஹரஜ லம் யஅது இலைஹா. இந்த பள்ளிவாசலில் ஒரு நேர தொழுகைக்காக, வணக்க வழிபாட்டிற்காக 70,000 வானவர்கள் வருவார்கள். எத்தனை வானவர்கள்? 70,000 வானவர்கள் வருவார்கள். அதற்கு பிறகு அந்த வணக்க வழிபாட்டிற்கு, அந்த பள்ளிவாசலுக்கு அவர்கள் ஒரு காலம் வரவே மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு வக்திற்கும் 70,000 வானவர்கள் அந்த தொழுகை நடந்து கொண்டிருக்கும் என்றால் அந்த வானவருடைய எண்ணிக்கையை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக அந்த மலக்குமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எண்ணி முடிக்க முடியாது, எண்ணி முடிக்க முடியாது. குறிப்பாக ஒரே ஒரு மனிதனுக்காக 7 வானவர்கள் படைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு வானவர்கள் படைக்கப்படுகிறார்கள். ஒரு பணிக்கு அதிகப்படியாக 70,000 வானவர்கள் படைக்கப்படுகிறார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நாளை மறுமை நாளில் வஜாஅ ரப்புக் வல் மலக்கு ஸௌஃபன் ஸஃபா வஜீஅ யௌமைதி பிஜஹன்னம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், வஜாஅ ரப்புக், நிச்சயமாக உங்களுடைய இரட்சகன் வருவார். வரக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும்? வானவர்கள் எல்லாம் அணிவகுத்து இருப்பார்கள். யௌம யகூமு ரூஹ் வல் மலாயிகத்து ஸஃபா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு
எல்லா மாணவர்களும் அல்லாஹ்வுக்கு முன்பாக அச்சத்தோடும் ஆவலோடும் அணிவகுத்து நிற்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வார் என்றால் நரகத்தை இழுத்து வரும்படி கட்டளையிடுவார். இந்த கட்டளையை கேட்டு அந்த பணியை செய்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 70,000 வானவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அவர்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அவர்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அவர்கள் அந்த நாளில் அந்த நரகத்தை இழுத்து வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யுஅதா பி ஜஹன்னம யௌமஇதின் லஹா 70,000 சிமாமின் மா குல்ல ஜிமாமின் 70,000 மலக் யஜ்ரூனஹா. நாளை மறுமை நாளில் அந்த நரகம் இழுத்து வரப்படும். அந்த நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கிறது. எத்தனை கடிவாளம்? 70,000 கடிவாளம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு மட்டும் அல்லாஹ் எத்தனை வானவர்களை படைத்திருக்கிறான். ஒரு கடிவாளத்தை பிடித்து இழுத்து வருவதற்குத்தான் 70,000 வானவர்கள். ஒரு கடிவாளத்தை பிடித்து இழுத்து வருவதற்காகத்தான் 70,000 வானவர்கள் என்றால் 70,000 கடிவாளங்களுக்கு எத்துணை மலக்குமார்கள் இருப்பார்கள். இத்துணை மலக்குமார்களும் அந்த ஒரு பணிக்காக மட்டுமே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆற்றல் மிக்கவன். அவன் நாடியதை செய்து முடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த பிரம்மாண்டமான படைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அதே போல கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு பணிக்காக ஒரே ஒரு வானவர், அவருக்கு அதை விட எந்த பணியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், பைனமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு அமர்ந்திருந்தார். அப்போது சௌபம் மினஸ் ஸமா, வானத்தில் ஒரு சப்தம், பயங்கரமான ஒரு சப்தம் கேட்டது. உடனே அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா பாபு மினஸ் ஸமா, வானத்தில் இதுவரை திறக்கப்படாத ஒரு வாசல், வானத்தில் இதுவரை திறக்கப்படாத ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஃபதஹல் யௌம, அது இன்றைக்கு மட்டுமே திறக்கப்படும். நஸ்ஸல மினல் மலாயிக் மலக்குன், அந்த வாசல் திறக்கப்பட்டவுடன் அந்த வாசலிலிருந்து ஒரே ஒரு வானவர் வெளியே வருகிறார். அவருடைய பணி என்ன? ஃபகால ஜிப்ரீல் ஹாதா மலக்குன், அவர் சொன்னார், இவர்தான் ஒரு வானவர். நஸ்ஸல இலல் அர்த், இவர் முதலாக இப்போதுதான் பூமிக்கு வருகிறார். இதற்கு முன்னால் வந்ததில்லை, இனி ஒருபோதும் வரப்போவதும் கிடையாது. புரிகிறதா கண்ணியத்திற்குரியவர்களே? ஒரே ஒரு பணிக்கு. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அவர்கள் சொல்கிறார்கள், இவர் இனி இந்த பூமிக்கு வரமாட்டார், இதுதான் முதலாக இந்த பூமிக்கு இறங்குகிறார் என்று சொல்கிறார். உடனே அந்த வானவர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி வருகிறார் மலக்கு. அந்த மலக் வந்துவிட்டு சொன்னார், வஸலாம் அபிஷிர், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், ஒரு நற்செய்தியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். பினூரைனி, 2 ஒளிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அவர் சொல்கிறார், 2 வெளிச்சம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபாத்திஹத்துல் கிதாப், நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய ஃபாத்திஹத்துல் கிதாப், இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு சூறாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்குமே கொடுத்ததில்லை. அப்படிப்பட்ட வெகுமதி நிறைந்த ஒரு ஒளி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக பக்ராவுடைய இறுதி வசனமாக இருக்கக்கூடிய ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனம், இந்த 2 ஒளி உங்களை தவிர இது உலகத்தில் எந்த நபிமாருக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார். அந்த ஒரு செய்தியை கொண்டு வருவதற்காக மட்டுமே ஒரே ஒரு வானவர். இதற்கு பிறகு அவருக்கு எந்த பணியும் கிடையாது. அவர் என்ன செய்வார்? அவருடைய பணி என்ன? அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருப்பார், அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருப்பார். இதுதான் அவருடைய பணி. இதற்காக ஒரு வானவர் படைக்கப்பட்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்குமார்களை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக மிக அழகானவர்களாக படைத்திருக்கிறார், மிக அழகானவர்களாக. அது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும். மிக அழகான தோற்றத்தை வானவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்ததின் காரணமாகத்தான் அதை வைத்துதான் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் வழிகெடுத்தான். ஷைத்தான் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி முஸ்லிம்களை ஏற்படுத்தினான்? படிச்சுக்குமா? என்ன சொன்னான்? மலக்குன் கரீம், மலக்காயிரும், அழகான மலக்கா மாறிடுவீங்க, நிரந்தரமானவளா மாறிடுவீங்க. வேற பாவத்தை சொன்னானா? இல்ல, ஆசை உண்டாக்கினார். நீங்கள் மனித படைப்பாக இருக்கிறீர்கள், இதுவும் ஒரு படைப்பு தான், ஆனால் கண்ணியம் பொருந்திய படைப்பு, அழகான படைப்பு, சிறந்த படைப்பு யார்? மலக்குமார்கள் தான். இந்த கனியை நீங்கள் உண்டால் அந்த மலக்காக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதைத்தான்
ஷைத்தான் அந்த நேரத்தில் சொல்லி காட்டினார். கண்ணியத்திற்கிறவர்களே, அதே போல நீங்கள் பார்க்கலாம் 12வது அத்தியாயத்துடைய 31வது வசனம், அந்த அழகை பற்றி சொல்வதாக இருந்தால், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை நாம் படிக்கலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு நமக்கு தெரியும். அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது தேவையில்லாத ஆசை ஏற்படுத்தி அதனால் ஏற்பட்ட விபரீதத்தை பற்றி நமக்கு தெரியும். அந்த விபரீதம் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த பெண்ணால் வெக்கி தலை குனிந்து ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அந்த பெண்ணை தவறாக பேசக்கூடிய நிலை. அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவர் என்ன செய்கிறார், அந்த மக்களை எல்லாம் விருந்திற்காக அழைக்கிறார். பேசிய பெண்களை, எந்த பெண்கள் எல்லாம் இந்த பெண்ணை, இந்த ராணியை, இந்த அசீசுடைய மனைவியை தவறாக பேசினார்களோ அந்த பெண்களை எல்லாம் விருந்திற்கு அழைத்து அவர் என்ன செய்தார் தெரியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார், குல்லு வாஹிதின் மின்ஹுன்ன சகீனா, எல்லா பெண்களிடமும் விருந்திற்காக அழைத்து அவரிடத்தில் ஒரு கனியை கொடுத்து கத்தியை கொடுத்து விட்டார். கத்தியை கொடுத்து விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னால், உஹ்ரிஜு, நீங்கள் அங்கே இருந்து வெளியேறுங்கள், இந்த பெண்களிடம் இருக்கக்கூடிய இடத்தில் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்தவுடன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் அழகின் காரணமாக அழகில் மயங்கி அவருடைய கைகளை அவர்கள் அறுத்து விட்டு சொன்னார்கள், மஹாதா பஷர், நிச்சயமாக இந்த மனிதர் ஒரு மனிதராக இருக்க முடியாது, இன்னஹாதா இல்லா மலக்குன் கரீம், நிச்சயமாக இந்த மனிதர் ஒரு மலக்காகத்தான் இருக்க முடியும். காரணம், மலக்குமார்கள் மிக அழகானவர் என்று எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்தான் படைப்பில் மிக அழகானவர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். வேதத்தை பெற்றுக்கொண்ட எல்லோருக்கும் தெரியும். அதனால் தான் அவர்கள் சொன்னார்கள், இவர் நிச்சயமாக மனிதராக இருக்க முடியாது, ஒரு மலக்காகத்தான் இருக்க முடியும் என்று அந்த நேரத்தில் சொன்னார்கள். பெரிய சொல்கிறவர்கள் இன்னும் அவருடைய படைப்பை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 35வது அத்தியாயத்துடைய 1வது வசனத்தில் அழகாக சொல்லி காட்டுகிறார், ஜாஇலுல் மலாயிகத ருசுலன், நாம் மலக்குமார்களை படைத்தோம், ஊலி அஜ்னிஹா மஸ்னா வ சுலாசா வ ருபாஆ யஸீது ஃபீ ஹல்கி மா யஷா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமாருடைய படைப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், மலக்குமார்களை நாம் படைத்திருக்கிறோம், அவர்களுக்கு 2 ரெக்கைகள் இருக்கும், 2 ரெக்கைகள் இருக்கும், 3 ரெக்கைகள் இருக்கும், 4 ரெக்கைகள் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறார், யஸீது ஃபீ ஹல்கி மா யஷா, அதற்கு மேலாக அல்லாஹ் நாடியதை அதிகப்படுத்துவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரிய சொல்கிறவர்களே, மிக முக்கியமான ஒரு வானவர் மலக்குமார், மலக்கில் மலக்குடைய தலைவர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மலக்குமார்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அவரை பற்றி மட்டும் தனியாக பிரத்யேகமாக பேசுவார். யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா, மறுமை நாளில் அணிவகுத்து நிற்பார்கள் மலக்குமார்களும் ரூஹ். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முக்கியமாக அந்த பெயரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியம் பொருந்திய ஒரு வானவர்களாக, மலக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 2 முறை அவருடைய உண்மையான தோற்றத்தில் பார்த்திருக்கிறார். 53வது அத்தியாயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸை தான் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தில் சொல்கிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையான தோற்றத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை தான் பார்த்திருக்கிறார்கள். ஒரு இடத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஹீரா குகைக்கு செல்லக்கூடிய நேரம், பைன அன அம்ஷித், நான் ஹீரா குகைக்கு நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இடம், சமியத்த சௌதம் மினஸ் ஸமா, வானத்தில் ஒரு சப்தம் கேட்டது, ஃபைதல் மலக்கல்லதி ஜாஅனி பி ஹீரா, ஹீரா குகையில் என்னிடம் வந்த அதே வானவர், காயிதுன் அலா குர்ஷி பைன ஸமாஇ வல் அர்த், அவர் எப்படி இருந்தார் என்றால், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஷியு, அதாவது ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார். அவருடைய அமர்ந்தக்கூடிய அந்த நிலை எப்படி இருந்தது என்றால், அவர் வானத்தையும் பூமியையும் மறைத்து விட்டார். வானத்தையும் பூமியையும் மறைத்து விட்டார். சித்திமாக்கின் ஜுனாயின், அவருக்கு 600 ரெக்கைகள் இருந்ததை நான் பார்த்தேன். எத்தனை ரெக்கைகள்? 600 ரெக்கைகள். ஒவ்வொரு ரெக்கைகளுக்கும் இடையிலான இடைவெளி கிழக்கிற்கும் மேற்குக்குமான இடைவெளியை நான் பார்த்தேன்.
இப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் எங்க பாக்குறாங்க? எதத்துல பாக்குறாங்க? ஹீரா குகைக்கு போகக்கூடிய வழியில. இரண்டாவதாக சித்ரத்துல் முன்தஹா எங்க இருக்கு? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சித்ரத்து முன்தஹானா எல்லை, சித்ரானா இலந்தை மரம், சொர்க்கத்துடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு இலந்தை மரம். மிஅராஜுடைய பயணம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன தோற்றத்தில் இருந்தார்கள்? மனித தோற்றத்தில் தான் இருக்கிறார்கள். மனித தோற்றத்தில் தான் அழைத்து செல்கிறார். ஒவ்வொரு வானத்தையும் கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நபிமார்களையும் அறிமுகப்படுத்தி இறுதியாக 7 வானங்களை கடந்தவுடன் அந்த எல்லை, சொர்க்கத்துடைய எல்லை சித்ரத்துல் முன்தஹா, அந்த இலந்தை மறைக்கு அருகாமையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சத்தல் உஃபுக் கதுமால் உஃபுக் உஃபுக்கில் அல, மேற்கும் தெரியவில்லை, எனக்கு கிழக்கும் தெரியவில்லை, எதுவுமே தெரியல. மொத்தமாக அனைத்தையும் மறைத்து விட்டார். அவருக்கு 600 ரெக்கைகள் இருந்தது. ஒவ்வொரு அந்த ரெக்கைகளை அவர் அடிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி தூசிகள் உதிருமோ அதே போல சிறகில் இருந்து முத்துக்களும் பவளங்களும் உதிர்ந்து விடக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மரத்தை குர்ஆன்ல அல்லாஹ் 53 அத்தியாயத்திற்கு படித்து பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அந்த மரத்தை சூழக்கூடியது சூழ்ந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த மரம் அப்படியே தங்க நிறமாக எனக்கு காட்சியளித்தது. அதை சுற்றிலும் வானவர்கள் தங்களுடைய ரெக்கையை விரித்து நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சி, இது போன்ற ஒரு அழகான காட்சி என்னுடைய வாழ்நாளில் பார்த்ததே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை ஆறுதல் படுத்துகிறார். அப்படித்தானே மிராஜுடைய பையன் எப்ப நடக்குது? ரொம்ப துன்பம், தாயினுடைய பிரச்சனை, அபூ தாலிபுடைய மரணம், கதீஜாவுடைய மரணம், அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளத்தால் நொந்து போகக்கூடிய நேரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? என்னுடைய அத்தாட்சிகளை, என்னுடைய அழகான படைப்பை வந்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து சென்று அந்த காட்சிகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் மெய் மறந்து போனார்கள். அப்படி ஒரு அழகினை பார்க்குவீர். வெறும் சொர்க்கத்தில் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு வரம், அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகிறார். அந்த இடத்தில் தான் இரண்டாவது முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இந்த விஷயத்தை வந்து சொன்னதற்காகத்தான் அவருடைய நண்பர்கள் எல்லாம் மஜ்னூன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்கினார். வமா ஸாஹிபுகும் பிமஜ்னூன், உங்களுடைய தோழர் பைத்தியம் பிடித்தவர் அல்ல. அவர் உண்மையைத்தான் சொல்கிறார். உண்மையாகவே அந்த ஜிப்ரீலை அவர் கண்டார். நீங்கள் லாத்தையும் உஸ்ஸாவையும் பார்த்திருக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காட்சி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டினார். கண்ணியத்திற்குரிய அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மனித உருவத்திலும் வருவார்கள், மனித உருவத்திலும் அதிகமாக வருவார்கள். அதில் குறிப்பாக திஹியத்துல் கல்வி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நபித்தோளுடைய பேரு ரொம்ப அழகா இருப்பார். நல்ல அழகான ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோடைய தோற்றத்தில் தான் அதிகமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஒரு நாள் இந்த நபித்தோழரோடு அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆயிஷா பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இது திஹியத்துல் கல்விதான் என்று. அவர் சென்றதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் கேட்கிறார், திஹியத்துல் கல்வி அவர் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தார்? எதை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டார்? அன்னை ஆயிஷா அவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஆயிஷாவே அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. திஹியத்துல் கல்வி தானே? இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக இந்த நபித்தோடைய தோற்றத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல மலக்குமார்களை பொறுத்தவரை எக்காரணத்தை கொண்டும் பெண்களுடைய தோற்றத்தில் வரமாட்டார்கள். பெண்களிடம் வருவதாக இருந்தாலும் யார் தோற்றத்தில் வரமாட்டாங்க? பெண்களுடைய தோற்றத்தில் வரமாட்டாங்க. நீங்க ஆதாரமா சூரத்துல் மரியம் எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான், ஃபத்தஹத மின் தூனிஹி ஹிஜாபன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸ்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறை இருக்கா இல்லையா, அதில் அவர்கள் ஒதுங்கி ஹிஜாபை போட்டு இருக்கக்கூடிய நேரம் ஃபர்சல்னா இலைஹா ரூஹனா. எல்லாம் இங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தினா பாத்தீங்களா? ரூஹனா, ஃபர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா. அந்த நேரத்தில் என்னுடைய ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள், அந்த இடத்திற்கு சென்றார்கள். அந்த நேரத்துல ஒரு பெண்மணி எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க? அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டி அந்த நேரத்துல எப்படி நடந்தது, அவங்க பேசின வார்த்தைகள் என்ன அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். காலத்தி இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா. இது இவர்களை பார்த்தவுடன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்விடத்தில் நான் உன்னை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். என்ன சொன்னாருங்க? காலத்தி இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின் குன்த தக்கியா. அல்லாஹ்விடத்தில் உன்னை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கால இன்னமா அன ரசூலிக். அந்த நேரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயந்துடுறாங்க. உண்மையாலுமே அல்லாஹ் அஞ்சக்கூடிய மனிதனாக இருந்தால் இந்த இடத்தை விட்டு சென்று விடு என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார், கால இன்னமா அன ரசூல். நிச்சயமாக நான் ரசூலாக, தூதராக. ரசூலா நபிமார்கள் இல்லை, வானத்திலிருந்து அனுப்பப்படக்கூடிய இடத்துல எல்லாம் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ருசுல். இறக்கப்பட்டார்கள், அந்த இடத்திற்கு வந்தார்கள். அந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்க, இன்னமா அன ரசூல் ரப்பிக லிஹப்லிக குலாமன் ஜக்கியா. நான் அல்லாஹ்விலிருந்து அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறேன். எதற்காக வந்தேன்? உங்களிடத்தில் ஒரு ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்ற நற்செய்தியை சொல்வதற்காக உங்களுக்கு நான் வந்தேன். உடனே மரியம் சொல்றாங்க, காலத் அண்ணா யக்கூனு குலாமு வல யம்சஸனி பஷரு வலம் அக்பகியா. எனக்கு தான் கல்யாணம் ஆகலையே, எனக்கு கல்யாணம் ஆகல, ஏன்னா தவறான பெண்ணும் கிடையாது, பிறகு எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, قال كذلك قال ربك هو علي ولنجعله آيات للناس. அல்லாஹ் முடிவு செய்தால் அல்லாஹ்வுக்கு எந்த காரண காரியமும் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு எந்த காரண காரியமும் தேவையில்லை. அல்லாஹ் நாடியது நடந்தே தீரும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மலக்குமார்கள் எல்லாம் நாம் தெரிந்தே தீர வேண்டும். ஏன் தெரியுமா? நாம் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அப்படித்தானே? எனக்கு ஒரு வேலை தெரியும் என்று சொல்லி அந்த வேலையில் எதுவுமே தெரியாமல் இருந்தால் நான் உண்மையாக அந்த பணியை அறிந்தவர்களாக இருக்க முடியுமா? அதே போல ஆமன்து பில்லாஹி மலாயிகா, நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், அல்லாஹ்வை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். நான் மலக்குமார்களை நம்பி இருக்கிறேன், மலக்குமாருடைய அறிவு நமக்கு வேண்டும். அவர்கள் எப்படி நம்மோடு இருக்கிறார்கள், அவருடைய பணிகள் என்ன, அவர்களை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் சில மலக்குமார்களை படைத்திருக்கிறார். அதில் நாம் அனைவரும் ஒரு நாள் பார்க்கக்கூடிய ஒரு மலக்கு யாரு? நிச்சயமா ஒரு நாள் நாம் சந்தித்தே தீர்வோம். யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் பாருங்க, 32வது அத்தியாயம். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும் ثم இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். நீங்கள் ஒவ்வொருவரும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் மரணத்தை கொண்டு வரக்கூடிய மலக்கை படைத்திருக்கிறோம். அவர்களை உங்களை சந்தித்தே தீர்வார்கள். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த நேரம் எப்படி இருக்கிறது என்பதுதான் விஷயமே இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதனை அவருடைய உயிரை எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த வானவர்கள் எப்படி வருவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், அவர்கள் பீதுல் உஜூஹ், அவருடைய முகமெல்லாம் பொலிவாக வெளிச்சமாக இருக்கும். கஅன்ன உஜூஹு ஷம்ஸ், அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும் தெரியுமா? பிரகாசிக்கின்ற சூரியனை போல அந்த வானவர்கள் இருப்பார்கள். மஅஹும் கஃபருன் மின் அக்னாஃபில் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து புறப்படக்கூடிய நேரத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கஃபன் துணியை, ஒரு மனிதன் உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அவன் நல்ல மனிதனாக இருந்தால் சொர்க்கத்தில் இருந்து கஃபன் துணி எடுத்து வருவார்கள். சொர்க்கத்தில் இருந்து நறுமணத்தை எடுத்து வருவார்கள். அத்தனை போறமா இல்லையா? அந்த சொர்க்கத்துடைய நறுமணத்தை எடுத்து வருவார்கள். ஹத்தா யஜ்லிசு மின்ஹும் மத்தல் பஷர், வந்து அமர்ந்து விடுவார்கள். அந்த மனிதனுடைய கண்ணெட்டும் தூரம் வரை மலக்கு ரஹ்மா, மலாயிகத்து ரஹ்மா இரண்டு புறமாக அமர்ந்து விடுவார்கள். அமர்ந்து விட்டு, இந்த நல்ல மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தியவன், இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்தியவன், அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்தியவன், அந்த மனிதனுக்காக இறங்குவார்கள் அல்லாஹ்விடத்தில். இறைவா, இந்த மனிதனை மன்னித்து விடு, இந்த மனிதனை மன்னித்து விடு, உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார், உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்,
இந்த உலகத்தில் வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறான். இவன் மீது கருணை காட்டு, இவனுடைய பாவத்தை மன்னித்து என்று இவருடைய கண்ணில் கட்டிய தூரத்தில் மலக்குமாருடைய கூட்டம் வந்து அமர்ந்து இந்த மனிதனுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த மனிதனுடைய உயிரை யார் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவு செய்திருப்பார். இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதியாக்கி விடுகிறார், இந்த மனிதனுடைய உயிரை யார் கைப்பற்ற வேண்டும், எந்த மலக்கு கைப்பற்ற வேண்டும். அதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மலக்கை படைத்திருப்பார். அவர்தான் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவார். அந்த மலக்குல் மௌத் அந்த மனிதனை நெருங்கி வருவார். நெருங்கி வந்து அழைப்பார். அந்த அழைப்பு தான் நம்முடைய காதில் மரண நேரத்தில் விழ வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்கள், அவர் அழைப்பார். அவருடைய அழைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? யா ரூஹத் தய்யிபா, ஓ சாந்தி அடைந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மனிதனே, உஹ்ரிஜத்தின் இந்த உடலை விட்டு வெளியேறக்கூடிய நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிவு செய்திருக்கிறாரே. வலையுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் முடிவு செய்யப்பட்ட நேரம் வந்துவிட்டால் அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. அந்த நேரத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். உஹ்ரிஜத்தின், நீங்கள் வெளியேறுங்கள், நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். மஃபிரத்தும் மினல்லாஹி வ ரிதுவான், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டார். அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், உங்கள் மீது திருப்தி அடைந்து விட்டார். இதற்கு மேலாக நமக்கு என்ன நற்செய்தி கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தும் மர்தியா ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி. யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, சாந்தி அடைந்த அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற ஆத்மாவே, உஹ்ரிஜா, வெளியேறு. நேரம் முடிந்து விட்டது. எப்படி வெளியேற வேண்டும்? அல்லாஹ் ராதியத்தும் மர்தியா, அல்லாஹ் உன்னை திருப்தி கொண்ட நிலை, அல்லாஹுவை நீர் திருப்தி கொண்ட நிலையில் இந்த உடலை விட்டு வெளியேறு என்று அந்த நாளில் சொல்லப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இன்னும் சொல்கிறான் இன்னொரு வசனத்தில், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாபு வலா தஹ்சனு வஅபிஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி, சும்ம இஸ்தகாம், அதில் யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த மரண நேரத்தில் மாணவர்கள் வருவார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லா தகாபு வலா தஹ்சன், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். எதற்கு பயம், எதற்கு கவலை? யாரை சந்திக்க போகிறீர்கள்? நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க போகிறீர்கள். உங்களுக்கான சொர்க்கம் இருக்கிறது. நஹ்வ அவுலியா, நான் உங்களுக்கு நண்பராக இருக்கிறோம். ஃபில் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மலக்குமாராக இருக்கக்கூடிய நாங்கள் உங்களுக்கு உதவியாளராக இருக்கிறோம், நண்பராக இருக்கிறோம். அல்லாஹ் தஹாபு வலா தஹ்சன், கவலைப்படாதீர்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். இது நிரந்தரமற்ற உலகம், உங்களை ஏமாற்றக்கூடிய உலகம். ஆனால் மறுமை என்பது சிறந்தது, அதுதான் உண்மையானது. மரணம் முடிவல்லாத வாழ்க்கை என்பதை அந்த நேரத்தில் அந்த வானவர்கள் அந்த மனிதனை பார்த்து வெளிப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்படி அந்த உயிர் அந்த உடலை விட்டு மிக இலகுவாக ஒரு தண்ணீர் குவளையிலிருந்து தண்ணீர் வெளியானால் எப்படி இலகுவாக அது வெளியாகுமோ அதே போல அந்த நல்ல மனிதனுடைய உயிர் அந்த உடலை விட்டு வெளியேறும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த வானவர்களைத்தான் நாம் சந்திக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறந்தள்ளி அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால் அதற்கு செவிமடுக்காமல் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை புறக்கணித்து அல்லாஹ் சொல்வதை போல அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஒரு உள்ளத்தில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படாது. அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் அவருடைய மரண நேரம் வந்தே தீரும். அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டுமானாலும் இந்த பூமி வாழ்ந்திருக்கிறார். 100 வயது வரை வாழலாம், அல்லது 150 வயது வேண்டுமானால் வாழலாம். அவர் நினைத்தால் அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு 1000 பணியாட்களாக இருக்கலாம். இந்த உலகத்தில் நிறைய இடங்களை வாங்கி குவித்திருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய வங்கிகளில் அவருடைய பொருளாதாரம் இருக்கலாம். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கள் அந்த வானவர்களை சந்திப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மலக்குமார்களை அவரை பார்க்கக்கூடிய நேரத்தில் பயந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு கொடூரமான தோற்றத்தோடு நரகத்திலிருந்து ஒரு கவனை எடுத்துக் கொண்டு வருவார்கள்.
அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கண்ணியத்திற்குரியவில்லை. அதே போல அந்த மனிதனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை இரண்டு புறமாக வழக்குமார்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள். அமர்ந்து விட்டு பேசுவார்கள். என்ன தெரியுமா? யாருகள் ஹபீஸா, கெட்ட மனிதரே, அநியாயம் செய்த மனிதரே, உஹ்ரிஜத்தின், இந்த உடலை விட்டு வெளியேறக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இதற்கு மேலாக உனக்கு வாய்ப்பில்லை. நேரங்கள் கொடுக்கப்பட மாட்டாது. இந்த உடலை விட்டு நீ வெளியேற வேண்டும். என்ன நற்செய்தி தெரியுமா உனக்கு? இலா சஹத்தின் மினல்லாஹி வ அஸாப், நற்செய்தியை பெற்றுக்கொள். அல்லாஹ் உன்னை சபித்து விட்டார், அல்லாஹ் உன் மீது கோபத்தோடு இருக்கிறார் என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள். இந்த உடலை விட்டு வெளியேறு என்று சொல்லக்கூடிய நேரம் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த உயிர் சாதாரணமாக அந்த உடலை விட்டு பிரியாது. உடலில் அங்கும் இங்குமாக ஓடும். அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிற தருணத்தை பற்றி, கல்லா இதா பலகதி தராகிய வகீல மன் ராக் வல அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத் الساق بالساق இலா ரப்பிக யௌமைதின் மஸாக். அல்லாஹ் ரப்பல் சொல்கிறார், அவருடைய உயிர் தொண்டை குழி அடையக்கூடிய நேரம், அந்த உயிர் தொண்டை குழி அடையக்கூடிய நேரம் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு. ஏன் தெரிந்துவிடும்? வஜா சக்கரத்துல் மௌத் பில் ஹக், அந்த மலக்குமார் வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் உண்மையை கொண்டு வருவார்கள். எந்த உண்மை இந்த உலகத்தில் மறுக்கப்பட்டதோ, எந்த அல்லாஹ்வை அவன் மறுத்தானோ அந்த உண்மையை அவன் கண்ணுக்கு முன்பாக கொண்டு வருவார்கள். ஏன்? அந்த மலக்குமார்களை பார்த்து விடுவான். பார்த்தவுடன் அவனுடைய பயத்தின் காரணமாக அவன் பதற ஆரம்பிப்பான். அந்த உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பான். அதற்கு அவன் பேச ஆரம்பிப்பான். அல்லாஹ் ரப்பல் சொல்கிறார், அந்த மனிதனுடைய முகத்திலும் முதுகிலும் கொடுமையாக அடிக்கப்பட்டு அந்த உயிர் பிரிக்கப்படும். அவன் கேட்பான். எல்லா மனிதர்களுடைய நிலைமை அப்படித்தானே, இறுதி நிலை வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு என்பது கிடையாது. அந்த இறுதி நிலையில் அவன் கேட்கக்கூடிய வார்த்தை, என்னுடைய இறைவா, அஹரத்தனி இலா அஜல், கொஞ்ச நேரம், 2 நாள் 3 நாள் இல்லை, 1 வருடம் இல்லை, சிறிது நேரம் அவகாசம் கிடைத்தால் இந்த நாளுக்கான நன்மையை செய்துவிட்டு உன்னிடத்தில் நான் வந்து விடுகிறேன் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள். அப்போது அல்லாஹ் சொல்லுவார், ஒரு அந்த ஆத்மாவுக்கான நேரம் முடிவு செய்யப்பட்டால் 1 நொடி முந்தமும் செய்யாது, 1 நொடி பிந்தமும் செய்யாது என்று அல்லாஹ் ரப்பல் சொல்கிறான். என்றால் இந்த மலக்குமார்களை நிச்சயமாக நாம் சந்தித்தே தீர வேண்டும். இது நாம் உறுதியாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்கள். அதே போல இன்னும் சில பணிக்காக மலக்குமார்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக நரகத்துடைய பணியை செய்வதற்காக, நரகத்துடைய காவலாளிகளாக 19 வானவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியமித்திருக்கிறார். وَسِيقَ الَّذِينَ كَفَرُوا إِلَى جَهَنَّمَ زُمُرًا حَتَّى إِذَا جَاءُوهَا فُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا أَلَمْ يَأْتِكُمْ رَسُولٌ مِنْكُمْ يَتْلُونَ عَلَيْكُمْ آيَاتِ رَبِّكُمْ وَيُنذِرُونَكُمْ لِقَاءَ يَوْمِكُمْ هَذَا. அல்லாஹ் அழகாக சொல்லி காட்ட, அந்த நேரத்தை கண்ணிற்கு முன்பாக கொண்டு வருவதை போல அல்லாஹ் சொல்லி காட்டினார். وَسِيقَ الَّذِينَ كَفَرُوا إِلَى جَهَنَّمَ زُمَرًا. அந்த நரகத்திற்கு வாசலுக்கு முன்பாக நரகவாசிகள் எல்லாம் ஒன்று கூட்டப்படக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அந்த மலக்குமார்கள், நரகத்துடைய காவலாளிகள், ஹஸனத்துஹா, அந்த காவலாளிகள் வருவார்கள். அலம் யாதீக்கும் ரசூலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும். அந்த வானவர்கள் வந்து பேசுவார்கள். எந்த வானவர்கள்? நரகத்துடைய மலக்குமார்கள் வந்து பேசுவார்கள். உங்களிடத்தில் வரவில்லையா? அலம் யாதீக்கும் ரசூல், நபிமார்கள் வரவில்லையா? யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய திருவசனங்கள் உங்களுக்கு முன்பாக ஓதி காண்பிக்கப்படவில்லையா? வயுந்துரூனக்கும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இந்த நாளை பற்றி உங்களிடம் சொல்வதற்கு யாரும் வரவில்லையா என்று அந்த நேரத்தில் அவரிடத்தில் சொல்லப்படும். அவர்கள் சொல்வார்கள், இல்லை என்று சொல்வார்களா? அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, காலு பலா வலாகின்ன ஹக்கத கலிமத், நிச்சயமாக வந்தார்கள், சத்தியமாக வந்தார்கள், உண்மையை சொன்னார்கள், ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இறுதி தருணத்தில் அந்த வானவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். குறிப்பாக அந்த நரகத்திற்கு என்று குறிப்பாக ஒரு வானவர் இருக்கிறார்.
19 வானவர்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு வானவர். இந்த வானவரை பற்றி சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவு காட்டப்பட்டது. அந்த கனவு நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதோட இறுதி சம்பவம் தான் அல்லாஹ்வுடைய தூதரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்தை பார்க்கிறார்கள். அந்த இடத்தில் ஒருவர் நெருப்பு மூட்டிக் கொண்டிருக்கிறார், நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அருகாமையில் ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது போன்ற ஒரு முகத்தை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு கோர தோற்றமுடையவராக யார் இருந்தார்? அவர் பேர் என்ன? மாலிக். அவரை நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? ஃபைன்னஹும் மாலிகுன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்தான் மாலிகுன், அதாவது நரகத்துடைய ஹாஷிம் ஜஹன்னம். இந்த மேராஜுடைய பயணம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குற மாதிரி எது ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, அவருக்கு தெரியாது, என்ன தெரியாது. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபைன்னஹும் மாலிகுன், இவர்தான் நரகத்துடைய காவலாளி. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் தோற்றம் என்பது மிகவும் கோர தோற்றமாக இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இவரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். அதாவது நரகத்துடைய நிலை எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த நரகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தண்டனைக்காக அந்த நரகத்தில் போட்டு விட்டால், ஈமான் கொண்ட மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் எந்த பாசமும் பரிவும் காட்டப்படாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த தண்டனையை கொடுக்க சொன்னானோ அதை அவர்கள் கொடுத்துக் கொண்டே இருப்பார்களே தவிர, இவர்கள் ஈமான் கொண்டவர்கள், இவர் கொஞ்சம் நல்லவர்கள், சிறிய பாவம் தான் செய்து நரகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பார்க்க மாட்டார்கள். நரகவாதியாத்தான் பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் நரகவாதிகள் அழுகக்கூடிய புலம்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், யா நாதோ யா மாலிக் லியகூமி அலைனா ரப்புக். அந்த மாலிக்கை அழைத்து நரகவாசிகள் எல்லாம் கூக்குரலிடுவார்கள், ஒரு மாலிக்கே உம்முடைய இறைவனிடத்தில் சொல்லி எங்களுக்கு ஒரு முடிவை செய்யும், அதாவது மரணம் எங்களுக்கு வேண்டும், எங்களால் இந்த தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எங்களால் அனுபவிக்க முடியவில்லை, மரணம் வந்தால் இதிலிருந்து தப்பி விடுவோம், எங்களுக்கு மரணத்தை கொடு என்று அந்த நேரத்தில் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பார்கள். மாலிக் ஸலாம் கேட்கவே மாட்டார், காது கொடுத்து கேட்கவே மாட்டார், கத்திக்கிட்டே இருப்பாங்க, துடிப்பாங்க. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் காதை கொடுத்து கேட்கவே மாட்டார். அவர்கள் அந்த சத்தத்தை எழுப்பி துவண்டு போய் இருக்கக்கூடிய நேரம் அவர்களுக்கு அருகாமல் சென்று கேட்பார், என்னை அழைத்தீர்களா என்று. அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு மரணத்தை தரக்கூடாதா, எங்களால் சகித்துக் கொள்ள முடியவே. காரணம், குல்லமா நபிஜத் ஜுலூதுஹும் பத்தல்லாஹு ஜுலூதன் யதூகுல் அதாப். அல்லாஹ் சொல்கிறான், தோள்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோர்த்துக் கொண்டே இருப்பான். அந்த தோல் எரிந்து சாம்பலாக அவருடைய வழி போகக்கூடிய நேரத்தில் மீண்டும் தோல் உருவாகி மீண்டும் அதாவை அனுபவித்துக் கொண்டே இருப்பான், அவரை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த மனிதர் கதறக்கூடிய நேரத்தில் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? லா ததுஉ சுபூரன் வாஹிதா வதுஉ சுபூரன் கஸீரா. நரகவாசிகளை நீங்கள் ஒரு மரணத்தை அழைக்காதீர்கள், பல மரணத்தை அழையுங்கள். காரணம், உங்களுக்கு என்ன இல்லை? மரணம் கிடையாது. மரணத்திற்கு மரணம் மறுமை நாளில் ஒரு மாணவர் ஆட்டுடைய உருவத்தில் ஒன்றை கொண்டு வந்து கேட்பார், யா அஹ்லன் நார், ஓ நரகவாசிகளே, யா அஹ்லல் ஜன்னah, ஓ சொர்க்கவாசிகளே, இது என்னவென்று உங்களுக்கு தெரிகிறதா? அவர்கள் சொல்வார்கள், தெரியும். எல்லாம் சந்தித்த மனிதர்கள் தானே. மரணம், இதுதான் மரணம் அறுக்கப்படும், மரணத்திற்கு மரணம், இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிரந்தரம் என்று அறிவிக்கப்படும் கலியத்திற்குரியவர். அந்த அடிப்படையில் அந்த நரகத்தில் மரணம் கிடையாது. அந்த வானவரை அழைத்து அவர்கள் கதறுவார்கள், அவரை கேட்டுக் கொள்ளவே மாட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 66 அத்தியாயத்துடைய 6வது வசனம், எல்லோரும் தெரிந்திருக்கக்கூடிய வசனம், தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த முஃமினுக்குமான ஒரு அழகான உபதேசத்தை செய்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும், ஓ ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும், அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும், உங்களுடைய குடும்பத்தார்களையும், நார வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, நரக நெருப்பை விட்டு தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லிவிட்டு சொல்கிறான், அலைஹா மலாயிகத்துன் கியாதுன் ஷிதாதுன் லா யக்ஸூனல்லாஹ். அந்த இடத்தில் காவலாளிகளாக, நரகத்துடைய நிர்வகிக்கக்கூடியவர்களாக நாம் மலக்குமார்களை வைத்திருக்கிறோம். அவர்கள் எந்த கருணையும் உங்களிடத்தில் காட்ட மாட்டார்.
ஷிதாதுல்லா யஹ்சுனுல்லாஹ், அல்லாஹ் சொன்னதை செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் கத்தினாலும் கதறினாலும் அவர்கள் உங்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வானுடைய கடுமை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளில் நாம் அவரை அந்த இடத்தில் பார்க்கவே கூடாது. அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். சொர்க்கத்துடைய காவலாரை நாம் பார்க்க வேண்டும். நரகத்தை பற்றி எப்படி சொல்கிறானோ அதே போல அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான். அல்லாஹ்வை தக்வா செய்தவர்கள் அனைவரும் சுமரான கூட்டம். எந்த இடத்துல அதே வார்த்தை வரும். அந்த இடத்தில் சொர்க்கத்துடைய வாசலில் ஒன்று கூட்டப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மலக்குமார்களைத்தான் நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி, அதாவது இறுதி பத்தில் இருக்கிறோம். இந்த இறுதி பத்தில் ஒரு நாளை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கிறோம். அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்பல் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த இடத்திலும் மலக்குமார்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். என்ன தெரியுமா? அது தனஸ்ஸிலுல் மலாயிகத்து வர்ரூஹ் ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து விட்டால் அந்த நாளில் எல்லாம் நடக்கும் என்பதை சொல்கிறார். 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு மனிதன் 84 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க அமல்கள் செய்தார் எப்படிப்பட்ட நன்மை அடைவானோ அந்த நன்மையை ஒரு இரவில் ஒரு மனிதனால் அடைந்து விட முடியும். அப்படிப்பட்ட அந்த இரவில் நடக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மலக்குமார்கள் இறங்குவார்கள் இந்த பூமியில் பொடி கற்களை போல. இந்த பூமியில் பொடி கற்கள் சிதறி கிடக்கிறதே, அதே போல மலக்குமார்கள் தனஸ்ஸிலுல் மலாயிகா வானத்திலிருந்து சாறை சாறையாக இந்த பூமிக்கு இறங்கிக் கொண்டே இருப்பார்கள் அந்த இரவை கண்ணியப்படுத்துவதற்காக. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். வஹீயை கொண்டு வரக்கூடிய மலக்கு, நபிமார்களுக்கு செய்தியை கொண்டு வரக்கூடியவர். வேற எந்த காரணத்திற்காக இந்த பூமியில் இறங்க வேண்டிய அவசியம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் அந்த இரவில் இந்த பூமியில் இறங்குவார். எது வரைக்கும் தெரியுமா? சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஅல் ஃபஜ்ர். ஃபஜ்ருடைய நேரம் வரை எங்க இருப்பாங்க? அவங்க இந்த பூமியில் இருப்பாங்க. யார் இருப்பாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் இருப்பார். நம்மை சுற்றிலும் மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதை விட அதிகமாக, அதை விட பல்மடங்கு அதிகமாக அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் எப்படி நீங்க பொடி கற்களை பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு மலக்குமார்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பூமியில் இறங்குவார்கள். அப்படிப்பட்ட இரவை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய வேண்டும். அந்த மலக்குமாருடைய கண்ணியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் திருமறை குர்ஆனை திறமையாகவும் அழகாகவும் ஓதுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் கண்ணியம் பொருந்திய மலக்கோடு இருப்பார். பெரிய வாய்ப்பு. நிறைய செய்திகள் இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்கள். அதற்கான நேரம் இல்லை. மலக்குமார்களை பற்றி ஒரு நாளில் நம்மால் சொல்லிவிட முடியாது. 5 நாள் 10 நாள் நம்மால் சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு மலக்குமார்களை குறித்தான செய்திகள் அதிகமாக இருக்கிறது. நான் மிக சுருக்கமாக சில விரல்விட்டு எண்ணக்கூடிய மலக்குமார்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கை அதிகப்படுத்துவானாக. நாளை மறுமை நாளில் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய உண்மையான அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் அவருடைய சபையில் இதே போல அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் பேச அதை நாம் கேட்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர் உள்ளவர் பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.